இவர் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறது தான். இவர் வந்து திமுகவில் பெரும்பான்மையான அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா தே கேம் ஃப்ரம் நத்திங் அப்படிங்கிறப்ப இவரும் நாளைக்கு அதே கேட்டகிரி தான். இவர் வந்து ஒரு பஸ்ஸு ஷெட்டில் ஒரு மெக்கானிக்காக ஆரம்பிக்கிறார். ஓகே. அங்கே உங்களுக்கு தெரியும், இப்போ அதாவது பஸ் டிரைவர் கண்டக்டர்ஸ் எல்லாமே பொதுவாக அவங்களே தான் பஸ்ஸை துடைக்கணும், அவங்களே தான் க்ளீன் பண்ணணும், அவங்களே கண்டக்டர் வேலையை பார்ப்பாங்க, அவங்களே நாளைக்கு சில பேருக்கு மெக்கானிக் வேலை தெரியுதுன்னா பஸ் எங்கேயாவது நடுவில் பழுதாக இருந்துச்சுன்னா அவங்களே சரி பண்ணுவாங்க. இப்போ இதுதான் மெக்கானிக்காக இருக்கிறாரு, கண்டக்டர் ஆகிறாரு, அப்படியே நாளைக்கு டிரைவராக இருப்பார், திரும்பி கிளீனர் ஆவார், அப்படியே மெக்கானிக்காக இருப்பார். இது மாதிரி ஒரு பஸ் பட்டறைக்குள்ளார வேலை பார்க்குறவர். இவருக்கு வந்து முதல் கட்டத்துக்கு இவர் பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணம் என்னென்னா கள்ளச்சாராயம் காய்ச்ச ஆரம்பிக்கிறார். ஓகே. அது இந்த எப்படி அதை ஸ்டைல் என்ன எப்படி காய்ச்சணும், எவ்வளோ நேரம் காய்ச்சணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வேலை பணியாளாக இருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கு அவரே சில இடங்களில் தனிப்பட்ட முறையில் செயல்பட ஆரம்பிக்கிறார். இதனால் கொஞ்சம் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள். கிராமப்புறம் திருவண்ணாமலை மாவட்டமே பெரும்பாலும் ரொம்ப கிராம. ஆமாம். அதனால் அந்த பெல்ட்லேருந்து நாளைக்கு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறவர் காசு புழங்க ஆரம்பிக்குது. இந்த காசு புழக்கத்தை வைத்து அப்படியே சென்னைக்கு வர ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் திரைத்துறை சம்மந்தப்பட்டு அந்த வாய்ப்புகள் தேடியும் நாளைக்கு அதுக்காக அலைகிறாரு. இவர்கிட்ட பணம் இருக்கிறதுனால ஒரு சில ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நெருக்கமாக வராரு. அவங்களுக்கு பணம் கொடுக்குறாரு படம் எடுக்கிறதுக்கு. இது மாதிரியான சில தொடர்புகள் மூலமாக எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் சினிமா கம்பெனியில் இருந்து இவர் நெருக்கமாகறதுனால அதிமுகக்குள்ளார தன்னை இணைத்து கொள்கிறாரு. ஓகே. முதல் முறை சட்டமன்ற தேர்தலில் பணம் தான் கொழுக்குதே தம்பி. ஒரு பக்கெட்டு தான் இல்லீகல்ல. அப்போல்லாம் காசு உங்களுக்கு தான் தெரியும், இருந்து அவ்வளோ பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வாய்ப்பு இல்லை. இன்னொன்று எம்ஜிஆர் காலகட்டத்தில் கள்ளச்சாராயங்கள் ரொம்ப அதீதமாக புழங்கப்பட்டுச்சு. அப்படிங்கிறப்ப அப்போல்லாம் இட் வாஸ் அதாவது ஹெவி இன்கம் தரக்கூடிய பிஸ்னஸாக மாறிடுச்சு. நீங்கள் பல பேர் அங்கே குடித்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறப்ப தான் அங்கே நியூஸ் அட்டென்ஷன் திரும்ப. அது இப்போ இருக்கிற நியூஸ் அளவுக்குலாம் இல்லை. இப்போயே நியூஸ் இருக்கிறப்பயே இங்கே நாளைக்கு சகஜமாக காய்ச்சிக்கிட்டு 100 பேர் 200 பேர் சாகுறான். அப்போல்லாம் நாளைக்கு எதுவுமே தெரியாது. மேக்சிமம் போச்சு அப்படின்னா இந்த இடத்துல காய்ச்சி தான்ப்பா அவன் குடிச்சு செத்தான் அப்படின்னா அந்த இடத்துல வியாபாரம் குறையுமே தவிர, ஆனால் செய்திகளில் வந்து இல்லை அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் எத்தனை இடத்துல நீங்கள் பிரான்ச்சஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். அதுவும் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்குள்ளார தன்னை போய் இணக்கிட்டு ஒரு பதவி அதிகாரம்னு ஏவாவேலு தேட ஆரம்பித்தது காரணமே இவருடைய அந்த கள்ளச்சாராய பிஸ்னஸுக்கு நிறைய டெவலப்மெண்ட்டு